ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு ட்ரெடிஷ்னல் vlog தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் கோயிலுக்கு தான் போக போகிறேன். ஜபேல் அலி டெம்பிள் அண்ட் புர்ஜ்மான் டெம்பிள் ரெண்டு பிளேஸுக்குமே போக போகிறேன். துபாயில் கோவிலா? ஆமாங்க, துபாயில் 2 ஹிந்து கோவில் இருக்குது. இந்த 2 கோவில்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அண்ட் இந்த கோவில்களை பற்றிய என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்துவதற்காக இல்லை. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு தான் நான் சொல்ல போகிறேன். 100% நீங்களும் அப்படி தான் ஃபீல் பண்ணுவீங்கன்னு நானும் நம்புகிறேன். அது என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை முழுசாக பாருங்கள். நீங்களும் அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கு தெரியும், இந்த வீடியோ வைரல் ஆச்சுன்னா மேபி நம்ம நினைக்கிறது கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஜபேல் அலி கோயிலுக்கு போவோம். ஏன்னா அதுதான் ரொம்ப தூரத்தில் இருக்குது. இந்த கோவில் வந்து 2022 அக்டோபரில் 5ஆம் தேதி தசரா பண்டிகை அன்னைக்கு ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இங்கே இருக்கிற சாமி சிலைகள் எல்லாமே வந்து புர்ஜ்மானில் தான் இருந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே ஒரு கோயில் தான் இருந்தது. அது புர்ஜ்மானில் இருக்கிற சிவன் கோயில் தான் இருந்தது. கோவில்னால் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி கோபுரம்லாம் இருக்காது. அபுதாபியில் ஒரே ஒரு கோவில் தான் கோபுரத்தோடு கட்டியிருக்காங்க. இங்கே கோவில்லாம் வந்து ஒரு வில்லாவை ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு ஒரு பெரிய ஹாலில் ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு போர்ஷன் ஒதுக்கி கட்டின மாதிரி இருக்கும். ஜபேல் அலியில் வந்து கோயில் ஓப்பனிங் டைம் வந்து காலையில் 6 to 12:30 PM வரைக்கும் இருக்குது. ஈவினிங் பார்த்திங்கன்னா 4 o'clockலேருந்து 8:30 PM வரைக்கும் இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் செக் பண்ணும்போது ஆன்லைனில் வந்து முன்பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் ஒரு டைம் கூட புக்கிங் பண்ணவே இல்லை. ஒரு 2-3 டைம்ஸ் போயிட்டு வந்திருக்கேன். ஆனாலும் நான் ஒரு டைம் கூட புக்கிங் பண்ணதே இல்லை. மேபி காரில் போகிறவங்களுக்கு புக்கிங் வேணும் போல். ஏன்னா அவங்க வந்து ஃப்ரீ பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது அண்டர் கிரவுண்டில். ஸோ அவங்களுக்கு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து இது வரைக்கும் மெட்ரோவில் போயிட்டு பஸ்ஸில் போய் தான் வந்திருக்கேன். ஸோ இது வரைக்கும் என்கிட்ட வந்து புக்கிங் யாருமே கேட்டதில்லை, செக்யூரிட்டி யாருமே கேட்டதில்லை. நான் கோயிலுக்கு போனதும் உள்ளே இருக்க போயிட்டு நான் சாமி கும்பிட்டுட்டு ரிட்டன் வந்துடுவேன். இப்போ நம்ம ஜபேல் அலி மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டோம். மெட்ரோ ஸ்டேஷனை விட்டு கீழே இறங்கி வந்ததோட ஒரு பெரிய பஸ் ஸ்டேஷன் இருக்கும். அங்கே வந்தீங்கன்னா F44ன்னு ஒரு பஸ்ஸில் போகலாம். ஜபேல் அலி டெம்பிளுக்கு போகிறதுக்கு F44 அப்படின்னு ஒரு பஸ் இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அந்த பஸ்ஸில் ஏறி போகலாம். ஒவ்வொரு பிளேஸுக்கு போகிறதுக்கு தனித்தனி பஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ F44 எங்கே நிற்கும்னு பார்த்து நீங்கள் அங்கே போய் நிற்கணும். 1/2 an hourக்கு ஒன்ஸு தான் பஸ் இருக்குது. ஸோ நீங்கள் டாக்ஸிலையும் போகிறேன்னா போய்க்கலாம். நான் இந்த தடவை வந்து பஸ்ஸில் தான் போனேன். ஆக்சுவலி பஸ் என்னாச்சுன்னு தெரியல, இடையிலே நிறுத்திட்டு இப்போ கோயிலுக்கு போகலை பஸ்ஸு, நீங்கள் இறங்கிக்கிட்டாங்க. ஏதோ பஸ்ஸில் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஸோ நான் அங்கேருந்து டாக்ஸி எடுத்துகிட்டு கோயிலுக்கு போயிட்டேன். இப்போ பஸ்ஸில் போனீங்கன்னா ஒரு கோயிலேருந்து ஒரு 1/2 kilometerல வந்து ஸ்டாப் இருக்குது. அங்கேருந்து நீங்கள் நடந்து போகிற மாதிரி இருக்கும். டாக்ஸியில் போனீங்கன்னா கோயிலுக்கு முன்னாடியே இறங்கிக்கலாம். இங்கே வந்து சர்ச்செலாம் இருக்குது பக்கத்தில். சண்டே நீங்கள் போனீங்கன்னா சர்ச்சுக்கு வர்றவங்களும் வருவாங்க, கோயிலுக்கு வர்றவங்களும் வருவாங்க. இப்போ ஆப்போசிட்லேயே வந்து சர்ச் இருக்குது. இந்த சைடு ரைட் சைடு லெஃப்ட் சைடு சர்ச் இருக்குது. ஸ்பெஷலாக நீங்கள் வந்து ஆரத்தி காட்டுறப்ப போகணும் அப்படின்னா 7:30க்கு வந்து ஆராத்தி காட்டுவாங்க. மார்னிங் 7:30க்கு ஆராத்தி காட்டுவாங்க. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் போனீங்கன்னா பூஜை பண்ணுறதா இருந்தால் அந்த நேரத்தில் நீங்கள் போகலாம். அங்கே எல்சிடிலே வந்து போட்டிருப்பாங்க எந்தெந்த டைமில் வந்து பூஜை நடக்குது, எந்தெந்த டைமில் ஆரத்தி நடக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. டிவிலே நம்மளே பார்த்துக்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு வந்து செப்பல் போடுற இடம் தனியாக இருக்கும். நம்ம ஊர் மாதிரி இல்லை, இங்கே தொலைஞ்சு போகாது. ஸோ பயப்படாமல் நம்ம வச்சுட்டு போகலாம். கோயில் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. என்ட்ரன்ஸே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் நின்று பிக் எடுத்துகிட்டு இருந்தாங்க. உள்ளே இருக்க என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஸ்கேனிங் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்கேனுக்குள்ளே வந்து தான் வரணும். அவனுக்கு செக்யூரிட்டி நிற்பாங்க. ரொம்ப செக்கிங் அதிகமாக இருக்கும். பட் நம்மகிட்ட பொலைட்டாக தான் நடந்துக்குவாங்க. ரொம்ப ஹார்ஷாக யாரும் பேச மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. போனதோடு நம்ம கால் கையெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமாட்டி மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து கோயில் இருக்குது.
உள்ளே வந்து ஃபோன் அலௌடு இல்லை. இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோர் என்ட்ரன்ஸ் வரைக்கும் அலௌடு இருக்குது. கோயில் என்ட்ரன்ஸுக்கு அப்புறம் உள்ளே இருக்க போயிட்டோம்னா உள்ளே அலௌடு இல்லை ஃபோனு. ஸோ சாமி பிக்சர்லாம் வந்து காமிக்க முடியாது. இந்த கோயிலில் மொத்தம் 16 தெய்வங்கள் இருக்குது. ஒரு சென்டரில் வந்து சிவனும் பார்வதியும் இருக்கிற மாதிரி இருக்குது. சிவலிங்கம் இருக்குது, அப்புறம் நந்தியும் இருக்குது. ஒரு அருள்லேருந்து ஒரு வரிசையாக பார்த்துட்டு போனோன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததோட விநாயகர் இருக்கார். விநாயகர், அதுக்கப்புறம் முருகன், அப்புறம் விஷ்ணு, ஐயப்பன், ஹனுமான், சாய்பாபா, நவகிரகங்கள், துர்க்கை, சரஸ்வதி, குபேரன். நவகிரகங்கள் வந்து தனியாக சாமிகள்லாம் இருக்கிற அந்த ஹால்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் தனியாக அவுட் சைடில் வந்து நவகிரகங்கள் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே தான், பட் அவுட் சைடில் வந்து நவகிரகங்கள் இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம சுற்றிட்டு வரலாம். தனியாக சாமி கும்பிட்டுட்டு நம்ம உள்ளே உட்காந்துருக்கலாம். எவ்வளோ நேரம் வேணாலும் நம்ம உட்காந்துருந்து சாமி கும்பிட்டுட்டு வரலாம். உள்ளே வந்துட்டாலே நம்ம அங்கேருந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வர்றோம் அப்படிங்கிற ஒரு களைப்பு எல்லாமே வந்து இங்கே கோயிலுக்குள்ளே கோயிலுக்குள்ளே வந்து சாமிகளை பார்த்ததோட எல்லா கவலையும் மறந்துடும். ஒரு நல்ல ஒரு வைப்பு கிடைக்கும் உள்ளே இருக்க. எல்லா சாமியுமே வந்து ஒரே ஹாலில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நமக்கு ஒவ்வொரு கோயிலுக்காக போவோம். நம்ம ஒவ்வொரு சாமியாக பார்க்கறதுக்கு ஒரு கோயிலாக போவோம். நம்ம ஊரில் வந்து பிளாக் ஸ்டோனில் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஃபுல்லாகவே ஒயிட்டில் இருந்ததுனால அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருந்தது. எதுவுமே ஃபோட்டோ ஃப்ரேம் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, எல்லாமே சிலைகள் தான். தெய்வங்கள்லாம் இருக்கிற அந்த ஹால்குள்ளே மட்டும் நம்ம ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. செக்யூரிட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஃபோனை வாங்கி வச்சுக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, இல்லை ஃபைனு கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம், கீழே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோம் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு பிரசாதம் கொடுப்பாங்க. பிரசாதத்தை வாங்கிட்டு நம்ம வெளியில் வந்துட வேண்டியதான். வெளியில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறோன்னா எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். அவ்வளோதான், ஜபேலி கோயிலுக்கு நம்ம வந்து சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு. இனி நம்ம எங்கே போகிறோன்னா புர்ஜுமான் டெம்பிளுக்கு போகிறோம். இன்னும் 2 டெம்பிள் இருக்குது. ஆனால் எல்லோரும் இப்போ ஒரு டெம்பிள் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் 2 டெம்பிள் இருக்குதுன்னு சொல்கிறீங்களேன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ வந்து நம்ம புர்ஜுமான் டெம்பிள் வந்து க்ளோஸ்டு. அதாவது நம்ம சிவன், விஷ்ணு, சாய்பாபா இதெல்லாம் இருந்த சிலைகள், பிக்சர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஜபேலியில் வச்சுட்டாங்க. அந்த 2 பில்டிங் இருந்தது. ஒரு பில்டிங்கில் வந்து சிவன், பார்வதி இந்த சிலைகள்லாம் இருந்தது. அதுக்காக பூஜையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்னொரு பில்டிங் இருந்துச்சு பக்கத்துலேயே ஒரு பில்டிங். அந்த பில்டிங்கில் வந்து கிருஷ்ணர் டெம்பிள் இருந்துச்சு. இப்போ அந்த கிருஷ்ணர் டெம்பிள் வந்து அங்கே தான் இருக்குது. மற்ற சிலைகள், மற்ற கோயில் சாமிகள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஜபேலிக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ வந்து சாட்டர்டே சண்டேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்குதுல்ல. அந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த புர்ஜுமான் டெம்பிள் இருக்கிற இடம் வந்து ஓல்டு துபாய்ன்னு சொல்லுவாங்க. அந்த பில்டிங்கில் வந்து மேனேஜ் பண்ண முடியலை, மெயின்டெனன்ஸ் பண்ண முடியலை. இப்போ அந்த கோயிலுக்குள்ளே மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் நடந்து போனீங்கன்னா லைட்டாக ஷேக் ஆகுற மாதிரி நமக்கே ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு பழைய பில்டிங், அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியலை அவங்களால. நிறைய பேர் வரும்போது, ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும்போது பழைய பில்டிங்கிறனால அவங்களால மெயின்டெனன்ஸ் பண்ண முடியலை. அதனால் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு தான் ஜபேலியில் ஓப்பன் பண்ணுது. ஆனாலும் கிருஷ்ணர் டெம்பிள் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரே ஒரு பில்டிங் மட்டும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அந்த டெம்பிளை சுற்றி இருந்த பூக்கடை, பழக்கடை, செடிகள்லாம் விற்பாங்க. அந்த கடை சுற்றி வர இருக்க மற்ற ஸ்வீட் கடை எல்லாமே அப்படியே தான் இருக்குது. நறுமண பொருட்கள்லாம் விற்பாங்கள்ல, அந்த ஷாப் எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஷாப் எதுவுமே மூடலை. ஒரே ஒரு டெம்பிள் மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சிவன் டெம்பிள் மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கிருஷ்ணர் டெம்பிள் அங்கேயே தான் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஜபேலி கோயிலுக்கு போனோம். ஃபோன் உள்ள இருக்க அலோடில் சாமி ஃபோட்டோஸ்லாம் காமிக்கிறதுக்கு. இங்கே புர்ஜுமான்லேயும் வந்து சாமி ஃபோட்டோஸ் காமிக்கிறதுக்கு கோயிலுக்குள்ளே ஃபோன் அலோடு இல்லை. பட் கோயிலுக்கு வெளியிலன்னு பார்க்கும்போது நம்ம கோயிலுக்கு வந்து அதிகமாக ஹிந்துஸ் வந்து விரும்பி போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, வருவாங்க. அது ஒரு விஷயம் இருந்தாலும் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஸ்வீட்டு, பழங்கள், மாலை, பூ, வளையல் வாங்குறது, தோடு, இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வாங்குவோம். கொஞ்சம் அவுட் சைடு ரொம்ப நல்லா இருக்கும், ஷாப்லாம் அதிகமாக இருக்கும்.
ரொம்ப நல்லா இருக்கும். அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நமக்கு அவுட் சைடில் அப்படியே கடைகள்லாம் பார்த்துட்டு உள்ளே போய் சாமி கும்பிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துட்டு நமக்கு வேண்டிய பொருள்லாம் வாங்கிட்டு வருவோம். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் அது வந்து ஜபேலலியில் இல்லை. அதோட இன்னொரு பெரிய மைனஸ் என்னன்னா, இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் போக வேண்டியது மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு மேப் கூட அட்டாச் பண்ணுறேன். கிரீன் லைனில் தான் ரொம்ப அதிகமான மக்கள் வசிக்கிறாங்க. ரெட் லைனில் வந்து ஃபுல்லாகவே ஒரு ஒர்க்கிங் ஏரியாவாக இருக்கும். அங்கேயும் மக்கள் இருப்பாங்க. இருந்தாலும் ரொம்ப அதிகமாக எங்கே இருக்கிறாங்கன்னா கிரீன் லைனில் தான் ரொம்ப அதிகமான மக்கள் வாசிக்கிறாங்க. ஈஸியாக இருந்துச்சு போயிட்டு வர்றது. ட்ராவல் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. பக்கத்தில் தானே இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நான் வெளியில் சொன்ன ஷாப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இங்கே ஈஸியாக ஆக்சசிபிளாக இருந்துச்சு. ஜபேலலின்னு பார்க்கும்போது அது டோட்டலாக ஒரு நியூ ஏரியா மாதிரி, ஏதோ தெரியாத இடத்துக்கு வந்த மாதிரி இருக்குது. ஒரு விஷயம், அந்த ஷாப் இல்லை 2 இன்னொன்று ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது. நம்ம ஒரு நினச்சோம்னா கோயிலுக்கு போயிட்டு வரலாம் புர்ஜுமானில் இருந்துச்சுன்னா. ஆனால் ஜபேலலிங்கிறப்போ ஒரு எண்ட்டுக்கு போக வேண்டியதாக இருக்கிறதுனால நம்ம நினச்சப்பெல்லாம் போக முடியலை. ஒரு தூரத்தை நினைக்கும் போதே நமக்கு என்ன தோணுதுன்னா, வீக்லி போகிறவங்கெல்லாம் வந்து 2 வீக்ஸ் ஒன்ஸு இல்லை மந்த்லி ஒன்ஸு இந்த மாதிரி தான் போகிற மாதிரி இருக்குது. ஆனால் வந்து ஒரு முஸ்லீம் கண்ட்ரியில் ஒரு கோயில் நமக்காக ஒதுக்கி தர்றதுங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். ட்ராவலுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சுன்னா இன்னுமே நிறைய பேர் போவாங்க. நான் இப்போ போனப்போ புர்ஜுமானில் பக்கத்தில் அந்த ஷாப்லலாம் கூட கேட்டு பார்த்துட்டேன், ரிட்டன் இங்கே வருமா, ஏதாவது வாய்ப்பு இருக்கா, கோயில் ஷிஃப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, வேறு வாய்ப்பே இல்லை, இங்கே வராது, இங்கே இருக்கிற கோயில் வேணால் இங்கே இருக்கும், மற்றபடி எகெயின் வந்து சிவன் டெம்பிளோ ஏதோ டெம்பிள் மறுபடியும் இங்கே வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மன கஷ்டத்தில் இருக்கும்போது தான் கோயிலுக்கு போக நினைப்போம். ஆனால் இது ரொம்ப தூரத்தில் இருக்கும்போது என்ன தோணுதுன்னா, சரி இந்த வீக் போகணுமா, ஓகே நெக்ஸ்ட் வீக் போகலாம். போயிட்டு வரதே ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குது. அதுவும் பஸ்க்கெலாம் வந்து 20 மினிட்ஸ் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. மற்றபடி சேஃப்டியாக இருக்கட்டும், ஒரு க்ளீனிங்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்குது ஜபேலலி. புர்ஜுமானும் நல்லா இருக்குது, ஜபேலலியும் நல்லா இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? என்ன நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம சீக்கிரமாக மீட் பண்ணுவோம். until that bye ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.